வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறது, நல்லா எஃபிஷியண்ட்டான கூலிங்கை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏசியை அதிகமாக யூஸ் பண்ணால் கரண்ட் பில்லு வந்து கம்மியாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ போகிறோம். சம்மர் வந்துட்டாலே கரண்ட் பில்லு ஏறிடுது அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. என்னப்பா ஏசியை யூஸ் பண்ணால் கரண்ட் பில்லு ஏறுது, என்ன தான் பண்ணுறது இந்த சம்மருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கவலையை விடுங்க, உங்களுக்கு செமையாக நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லி தர்றேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது பண்ணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்இபி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கரண்ட் பில்லு ஒரு சைடில் ஏற்றிட்டாங்க. அதனாலே உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாகும். ஏசி யூஸ் பண்ணுறதுனாலே அதிகமாகும். இதை தடுக்கிறதுக்கான சில வழிகளை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏசியை வந்து ரெகுலராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டரை வந்து நீங்களே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஏசி டெக்னீஷியன் வந்து தான் ஃபில்டரை க்ளீன் பண்ணணும் தேவையில்லை. ரெகுலராக நீங்கள் வந்து ஏசி ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஏசிலேருந்து வர்ற கூலிங் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். அதனால் வீட்டில் இன்டோரில் உள்ள ஃபில்டரை நீங்களே அதை மேலே ஓப்பன் பண்ணி ஃபில்டரை எடுத்து கழுவி நீங்களே மாட்டிக்கலாம். இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். அதனால் ரெகுலராக அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுங்கள், ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதை வந்து அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசியில் உள்ள கேஸ் அது வந்து கரெக்டான லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு கூலிங் வந்து வரும். இப்போது அந்த ஒரு ஏசிக்கு எவ்வளோ கூலிங் கெப்பாசிட்டின்னு இருக்கும்போது அந்த அளவு கூலிங் கெப்பாசிட்டி வரணும்னா அதில் உள்ள ஏசியில் உள்ள ரெஃப்ரிஜரண்ட் அதான் அந்த கேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து ஒரு ஏசி டெக்னீஷியன் உங்களை சர்வீஸ் பண்ண வரும்போது அவங்ககிட்ட வந்து கரெக்டான லெவல் ஏசி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ரூமில் வந்து ஏசியை ஆன் பண்ணிவிட்டு வீட்டில் கதவையோ விண்டோவையோ திறந்து வச்சா என்ன ஆகும், ஏசி வெளியிலே போயிட்டுருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து நீங்கள் டோர் பூட்டியிருக்கு, விண்டோ க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில கேப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஏசி எடுத்துகிட்டு வந்த பைப் லைனே வந்து ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் கேப் இருந்துச்சுன்னா அது வழியாகவும் ஏசி வெளியில் போகும், ஹீட்டு வந்து உள்ளே வந்துட்டுருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஏசி வந்து ரொம்ப நேரம் ஓடும். அதனாலே உங்களுக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாகும். அதையும் வந்து நீங்கள் பார்க்கணும். எங்கேயாச்சும் கேப் இருக்குது, டோருக்கு கீழே வந்து கேப் இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் ஏதாச்சும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசி ஹீட்டு வெளியில் வராது, கூலிங் உள்ளே இருக்கும். இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செட் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியமான இது. இந்த செட் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பாதி கரண்ட் பில்லு வந்து குறைஞ்சிடும். என்னென்னா தெர்மோஸ்டாட் இப்போ வந்து எடுத்தோன்னே எல்லோரும் வந்து 18, 16 வச்சா தான் கூலிங் அதிகமாக வரும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது தவறு. ஒரு ஏசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டன் ஏசினா இவ்வளோ தான் வந்து கூலிங் வந்து வரும். இதே இது 1.5 டன்னு 1.5 டன்னா இவ்வளோ தான் ஏசி வந்து கூலிங் வரும்ன்றது. நீங்கள் வந்து 18 வச்சா வந்து நிறையா கூலிங்கும், 24 வச்சா கம்மியாக கூலிங் வரும்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அது தவறானது. அப்படி கிடையாது. எந்த செட் பாயிண்டில் இருந்தாலும் ஏசி வந்து கம்மியாக வரும், கூட வரும் இல்லை. இப்போ வந்து 24ங்கிற செட் பாயிண்ட் எப்படின்னா நீங்கள் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் 24 வந்துருச்சுன்னா இந்த சென்சார் வந்து ரூம் டெம்பரேச்சர் 24 ஆகிடுச்சுன்ட்டு கட் ஆஃப் பண்ணி இதனால் வெளியில் இருக்கிற கம்ப்ரஸர் எல்லாமே ஆஃப் ஆகும். அதான் இதே நீங்கள் 16 வச்சுட்டீங்க, 18 வச்சுட்டிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து 16, 18 ரூம் டெம்பரேச்சர் வருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏசி வந்து அவுட்டோரில் உள்ள கம்ப்ரஸர் எல்லாமே ஆஃப் ஆகும். அது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். அதனால் நீங்கள் வந்து செட் பாயிண்ட்டை கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பாதிக்கு பாதி கரண்ட் பில்லு குறைக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட். அதனால் செட் பாயிண்ட்டை கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 18 வைக்கிறதுனால நிறைய கூலிங் வரப்போகிறது இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ். ரெகுலராக வந்து ஒரு 6 மந்த் ஒன்ஸோ 3 மந்த் ஒன்ஸோ உங்களுக்கு ஏசி யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குன்னா 3 மந்த் ஒன்ஸோ, இல்லை ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா 6 மந்த் ஒன்ஸோ, இல்லை சம்மருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா சம்மர் டைமில் மட்டுமோ நல்லா ப்ரொஃபஷ்னலாக வெளியில் இருந்து ஏசி டெக்னீஷியனை கூப்பிட்டு உள்ளே உள்ள காயில் க்ளீன் பண்ணுறது, வெளியில் காயில் க்ளீன் பண்ணுறது, கேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது, எது லீக் இருக்கா, நல்ல லெவலில் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஏசி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் விண்டோ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கிளாஸ் விண்டோ, பிளைண்ட்ஸ் அப்படி அந்த மாதிரினா பிளைண்ட்ஸை வச்சு எல்லாம் இது க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக சன்லைட்டோட ஷேடு வரும்போது என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதனால் வந்து உங்களுக்கு டைம் ஆகும் கூலிங் ரீச் ஆக ரூமுக்கு. இதுவே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா செட் பாயிண்ட்டு என்ன வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ வந்து ஃபேன் போடலாமாங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து நீ ஒரு 16, 18க்கு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 26 டிகிரிலேருந்து ஒரு 28 டிகிரி செல்சியஸ்க்கு
ஏசியை ஆன் பண்ணி செட் பாயிண்ட் 26 to 28 வச்சுட்டு ஃபேனை வந்து நீங்கள் ஸ்லோவாக ஓட்டினீங்களாவே உங்களுக்கு வந்து ரூமில் வந்து சீக்கிரம் வந்து கூலிங் ரீச் ஆகிரும், நல்லா வந்து எஃபெக்டாக இதாகும். இதனால் என்ன பண்ணுவோம், நீங்கள் 28 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகணுமே உங்களுக்கு ஏசி வந்து ஆஃப் ஆகிரும். ஏர் வந்து ஃபேன் ஸ்லோவாக சுற்றுறதுனால ஃபேன் வந்து ரொம்ப வந்து இப்போ கரண்ட் பில் வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வரும். அதனால் நீங்கள் ஏசி ப்ளஸ் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு செட் பாயிண்ட்டை கம்மியாக வச்சிங்கன்னா இது ரொம்ப கரண்ட் பில்லை சேவ் பண்ணி கொடுக்கும். இந்த இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த டிப்ஸ் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், செட் பாயிண்ட்டை கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபில்டரை க்ளீன் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுக்கு கரண்ட் பில் கண்டிப்பாக குறையும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.